வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து வீட்டிலையே கோபி 65 ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணலாம், நல்லா டேஸ்ட்டாக பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, காலிஃப்ளவர், நல்லா ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதில் காம்பு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நமக்கு. அதே மாதிரி பீஸும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமாக போட்டுக்கோங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு கொதிக்க வச்சா போதும். அதில் உள்ள புழுவெலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் தனியாக ஃபில்டர் ஆகி வந்துடும். இதை நல்லா ஃபில்டர் பண்ணி தண்ணியே இல்லாத மாதிரி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு. மைதா மாவு சேர்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வந்து வெளியில் கிடைக்கிற மாதிரியே நல்லா கடையிலலாம் கிடைக்கிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக வரும். அதே மாதிரி ஒரு 1/3 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ரெட் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு கலர் கொடுக்கும். அதே மாதிரி காரமும் வந்து கம்மியாக இருக்கும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்தாச்சு. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. அடுத்து வந்து ஒரு 1/2 லெமனை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுறலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம வந்து கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மினிமம் ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். மேக்ஸிமம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊறினா போதும். பாருங்கள், நல்லா கோட் ஆகிருக்கு. இதுக்கு லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் வந்து கோட் பண்ணாலும் ஓகே தான். இப்போ எண்ணெய் சூடானோன்னா நம்ம இந்த மாதிரி பிரித்து தனித்தனியாக போட்டு எடுக்கலாம். 2 சைடும் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். மீடியமான ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோ கிறிஸ்பியாக டேஸ்டியான கோபி 65 நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.